அதற்கு மாறாக கபறுகளின் மீது மரம் நாட்டலாமா? தண்ணி ஊத்துவார்கள், மரம் நாட்டுவார்கள். பெரிய தர்ம சங்கடம். நமக்கு ஜனாசா தொழுகைக்கு வாங்க மௌலவி என்று கூப்பிடுவார்கள். நம்ம போய் ஒரு சுண்ணாவை ஹயாத்தாக்குவோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணாவின் பிரகாரம் அவருடைய வாப்பாவையோ உம்மாவையோ அடக்கம் செய்வோம் என்று அங்க போய் நாங்க துவா செஞ்சு பயான் பண்ணி கொண்டிருக்கும் போது நடுவால 2-3 பேர் பூந்து மரம் நாட்டுவார்கள். திரும்ப போய் தண்ணி அடிச்சு கொண்டு வந்து தண்ணியை சலசலன்னு ஊத்துவாங்க. நமக்கு தெரியும் தண்ணி அந்த அளவுக்கு நடந்து கொள்வார்கள் சிலர். இது மார்க்கத்தில் அனுமதியாண்டு கேட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜனாசாவின் மீது கபரஸ்தானத்தின் மீது ரசூலுல்லாஹோ சஹாபாக்களோ மரம் நாட்டியதாக எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. ஒரு ஹதீஸை தவறாக புரிந்துதான் இந்த செயலை நமது சகோதரர்கள் செய்யறாங்க. அதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க தைரியமாக அந்த மரம் நாட்டுகிற கொள்கைக்கு எதிராக இருக்க வேண்டும். கபரஸ்தானத்தில் இப்படி ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்லல, செய்யல. என்ன செய்தி என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட போறாங்க. 2 கபரில் 2 பேர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னஹுமா லா யுஅذபான் வமா யுஅذபான் ஃபீ கபீரின். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 பேரும் பெரிய பாவம் செய்ததற்காக அவர்கள் வேதனை செய்யப்படவில்லை. அம்மா அஹதுஹுமா ஃபகான லா யஸ்ததிரு மினல் பவுல். கபர்ல வேதனை செய்யப்படுகிற ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது மறைக்கவில்லை. இன்னும் ஒரு ரிவாயத்தில் சிறுநீர் கழிக்கும் பொழுது சுத்தம் செய்யவில்லை என்று வருகிறது. வஅம்மல் ஆஹரு ஃபகான யம்ஷி பின் நமீமா. 2வது கபரில் வேதனை செய்யப்படுபவர் மக்களுடைய குறைகளை பேசி புறம் பேசியவர். அப்ப ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் போகிறார்கள். 2 கபரில் வேதனை நடக்கிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சும்ம அஹத ஜரீதத்தன் ரதுபத்தன், நபிகளார் ஒரு ஈச்சம் மட்டை எடுத்தார்கள். ஈச்சம் மட்டை என்றால் இலைகள் இல்லாத நடுத்தண்டு, நமக்கு தெரியும். பச்சை காயாத பச்சை ஈரம் உள்ள ஈச்சன் தண்டை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எடுத்து அதனை 2ஆக பிளந்தார்கள். 2ஆக பிளந்து 2 கபரிலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நட்டார்கள். இதுல ஒரு துண்டு, அதுல ஒரு துண்டு. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி செய்யறதுக்கு என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த கபரில் 2 பேரும் இன்னென்ன குற்றங்களுக்காக தண்டனை செய்யப்படுகிறார்கள். இந்த ஈச்சம் மட்டையிலே இருக்கிற ஈரம் காயும் அளவுக்காவது அல்லாஹ் இவர்களுடைய வேதனையை பிற்படுத்தலாம், அல்லாஹ் இவர்களுடைய வேதனையை குறைக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை வைத்துத்தான் பாத்தீங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை கண்டவுடனே மரம் நாட்டியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நமது சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் நாட்டியது மரம் அல்ல. ஈச்சம் மட்டை முளைக்குமா? ஈச்சம் மட்டை முளைக்காது, அது மரம் அல்ல. ரசூலுல்லாஹ் நாட்டியது எதற்காக? வேதனை செய்யப்படுகிறார் என்பதற்காக. வேதனை செய்யப்படுகிறார் என்பதற்காகத்தான் நாட்டினார்கள். அப்ப நம்மட வாப்பாவை கொண்டு போய் அழுது புலம்பி துவா செய்து அடக்கம் செய்து விட்டு மரத்தையும் நாட்டுறோம் என்றால் என்னத்தை சொல்றோம்? எங்க வாப்பா வேதனை செய்யப்படுகிறார் என்பதைத்தான் சொல்லுகிறோம். அந்த ஹதீஸின் படி பார்த்தால் சாய்ந்த மருதுக்கு ஒரு ஜனாசாவுக்கு போய் ஜனாசா நடத்தி கொண்டிருக்கிறோம், இப்படித்தான் மரம் நாட்டினார்கள். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன அதே செய்தியை அந்த இடத்திலே சொன்னேன். ஏண்டா எங்களுக்கு சொல்லுவது கடமை, ஒரு பாவத்தை கண்டா தடுக்கணும். இந்த ஹதீஸை தவறாக புரிந்து விட்டீர்கள். இப்படி மரம் நாட்டுவது இஸ்லாத்திலே இல்லை. இந்த ஹதீஸை தான் தவறாக புரிந்திருக்கிறீர்கள். உங்களோட வாப்பாவை கொண்டு அடக்கி போட்டு மரத்தை நாட்டினால் இந்த வாப்பாவை அல்லாஹ் வேதனை செய்கிறான் என்பதை நீங்களே இந்த சமுதாயத்திற்கு பறைசாட்டுகிறீர்கள் என்று சொன்னவுடன் அவடத்தையே அந்த மரத்தை நாட்டியவர்களே புழுங்கினார்கள். நம்மட மையவாடியிலும் அது நடந்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் உலமாக்களை விட ஜனாசாவில் பங்கு கொள்கிற நீங்கள் தான் கடிசனையாக இருக்க வேண்டும், கடுமையாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் சிலர் இருக்கிறார்கள், ஜனாசாவுக்கு சொந்தக்காரனாக இருக்க மாட்டார், ஜனாசாவுக்கு எந்த வகையிலும் பொறுப்புதாரியாக இருக்க மாட்டார். ஆனா ஜனாசாவில பிதஅத் செய்யறதுக்கு மட்டும் முன்னுக்கு வருவார். நம்ம சுன்னாவின் பிரகாரம் ஜனாசாவை அடக்குவோம், எங்கிருந்தோ மரத்தை பிச்சு கொண்டு வந்து பூந்து கொண்டு நடுவார். அந்த டைம்ல ஒன்றும் செய்யல, அது சண்டை பிடிக்கிறதுக்கான இடமும் இல்லை. மறுமையை ஆகிரத்தை நினைவு கூறுகிறோம், நம்ம சுன்னாவின் அடிப்படையில் அடக்குகிறோம். அவர்கள் வந்து பிதஅத்தை செய்கிறார்கள். தர்ம சங்கடமான ஒரு நிலை. எனவே இந்த நமது ஊரில் களையப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்க ஒவ்வொருவரும் படித்திருக்கிறீர்கள், பொறுப்புதாரிகள். நீங்கள் நான் சில இடங்கள்ல மரம் கொண்டு வருவார்கள், ஜனாசா தூக்கிட்டு போகலே கொண்டு வருவாங்க. கொண்டாராள்கிட்ட சொல்ற மகன், இது மார்க்கத்தில் இல்ல, இதை கொண்டராதீங்க, என்ன கொண்டா சூறா நாட்டுப்படும். அதை தடுத்தா பக்கத்து கபூர்ல இருக்கிறத முறிஞ்சு கொண்டு வந்து நாட்டுறாக்களும் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மார்க்கத்தை தவறாக புரிந்திருக்கிறோம். எனவே மரம் நடுவதற்கு ரசூலுல்லாஹ் நட்டார்கள் என்றோ சஹாபாக்கள் நட்டார்கள் என்பதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை. மதீனாக்கு போயிருக்கிறீங்க, மக்காவுக்கு போயிருக்கிறீர்கள், அங்க இருக்கிற கபர்ஸ்தானத்தை போய் பாருங்கள். ஒரு கபர்ஸ்தானத்துல கூட பக்கியில மரம் இல்லை, அடையாளத்துக்கு கல்லுத்தான் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அது சுன்னா இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்து அது பின்பற்றப்பட்டு வருகிறது.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இதுவும் ஜனாசாவினுடைய நல்லடக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிதஅத்தான செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது